first bowler and Dinesh and Chandy. ஒயிட் பால் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வந்து பிரசாந்த் அண்ட் டேவிட், மைக்கேல் ஜாக்சன் டேவிட். நடப்பயிற்சியில் ரமேஷ். டாட் பால். அரவிந்த் கோச்சிக்க மாட்டான், அவனுக்கு ஒரு பச்சை வாழைப்பழம் கொடுத்தா அமைதி ஆயிடுவான். ஹலோ, white ball. Good feeling, Ranjit. ஒரே நிமிஷம் தினேஷ், அம்பையர் 2:55 ஸ்டார்ட் ஆச்சு, டைம் சொல்ல மறந்துட்டேன். டாட் பால். டேவிட் அண்ட் டாட் பால். நல்ல ஷாட் அண்ட் 6. டேவிட்டோட ஃபர்ஸ்ட் 6ங்க. காலில் வந்து அதே ஷாட் ட்ரை பண்ணுறாரு, இப்போ கரெக்டாக மாட்டிக்கிச்சு. ஆஹா, நல்ல ஷாட்டு, 6 ரன்னு. ஐடியா சொல்லாதப்பா. டேனி வழங்கும் ஒவ்வொரு டாட் பாலுக்கும் டேனி வழங்கும் ஒரு கமரு கட்டு. அரவிந்த் வழங்கும் பனங்கிழங்கு. நல்ல ஷாட் அண்ட் அகைன் ஹாட்ரிக் 6. இந்த 6க்கு வந்து கீர்த்தி மாமா வந்து ஒரு பொம்மை துப்பாக்கி கை துப்பாக்கி வாங்கி தருவாரு. புது மாப்பிள்ளை வருண். அதுக்கு தானே கொடுக்குறாங்க துட்டு. ஓ, ஒரு டாட் பால். ஒவ்வொரு டாட் பாலுக்கும் அரவிந்த் வழங்கும் பனங்கிழங்கு ஒரு கட்டு. 21 ஸ்கோர். 1 ஓவர் முடிவில் 21.
21. ரஞ்சித் பா ரஞ்சித் ஆஹா நல்லா இந்த ஷாட்டை நல்லா ஆடிட்டு இருக்காரு. டோர்னமெண்ட்டுக்கு மோசமே இந்த ப்ராக்டிஸ் இந்த ஷாட்டு தாங்க காலையிலேருந்து ஆடிட்டு இருக்காரு இவரு. மத்தியானத்துலேருந்து ஆடிட்டு இருக்காருங்க. 4. ரெண்டு ஜெயிச்சவனு மனோ சிசி உள்ளே போயிட்டாங்க. இப்போ போயிட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் தல்கானியை வச்சுக்கின்னு. நல்ல ஷாட் அண்ட் 4 ரன். பிரசாந்த் புல்லட் பிரசாந்த் ஒரு துப்பாக்கிலேருந்து புல்லட் வர போல ஆடுறாருப்பா அவரு. பா ரஞ்சித் டைரக்டர். நல்ல ஷாட்டு. 4 ஹேட்ரிக் 4. அடுத்தபடியாக டொனால்டு ஜெகன். ஒன்னும் சிசி பாய் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சோ பாய் போடுறாங்களே, பரவாயில்லையப்பா. அகைன் 4. பவுண்டரியை நிப்பாட்டவே முடியலப்பா, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக அடிச்சிட்டு இருக்காரு புல்லட். வாக்கிங் பிராக்டிஸ் அண்ட் ரமேஷ். ஓவர் ஸ்கோர் 37. ஒவ்வொரு டாட் பாலுக்கும் சவுந்தர் பாண்டி வழங்கும் ஒரு வெள்ளி சொம்பு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போகும்போது ஒரு பாயும் ஒரு தல்கானியும் மனோ சிசி கிட்டேருந்து. ஒயிட் பால். போன ஓவரும் ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இந்த ஓவரும் ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டதுல ரெண்டாவது மேட்ச் அடிக்கிறாருங்க தாவீது. தாவீது அடிக்க ஒரு 6க்கும் பிரேம் வந்து ஒரு வெள்ளி கூட கொடுக்குறேன்னு இருக்காரு. ஃபோன் பண்ணாரு பிரேம். தினேசுவின் செல்ல பிள்ளை பிரேம்.
விக்கெட் கீப்பரை சேஞ்ச் பண்ணு. நல்ல ஷாட் அண்ட் 6. 6 மீண்டும் 6. மீண்டும் ஒரு 6. நல்லா ஜோரு. டீம் 50 6. 50 ரன் டீம் 50. 2.3 ஓவர்ல 50 ரன் அடிச்சிருக்காங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல அடிச்சாங்க. ஒயிட் பால். ஒவ்வொரு ஒயிட் பாலுக்கும் மெட்ரோல இங்கிருந்து கிண்டி வரைக்கும் ஃப்ரீ டிக்கெட். ஸ்பான்சர் டு நித்யா. கஷ்டம். ஒவ்வொரு டாட் பாலுக்கும் கிண்டியிலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் மெட்ரோவில் ஃப்ரீ டிக்கெட். நித்யா ஸ்பான்சர். மீண்டும் ஒரு ஷாட் விக்கெட் திசையில். ஓ கேட்ச விட்டாங்க. என்னங்க வச்சது கேட்சா இல்ல மேட்சான்னு தெரியல. குழந்தை கட்டுறாரு. பவுண்டரியா 6ஆ? பவுண்டரி 4. 4 ரன் கேலியே. ஒவ்வொரு 4க்கும் திருமங்கலம் டு ஆலந்தூர் கிண்டி எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டிக்கெட் மெட்ரோவில். நித்யா வந்து ஸ்பான்சர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். ஸ்கோர் 55. 3 ஓவர் முடிவில் 55. 3 ஓவர் முடிவில் டி. 2 மேட்ச் ஜெயித்து விட்டு தெம்பாக வரும் சுதாகர் அவர்களே. ஸோ செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை பிரகாசமான வாய்ப்புங்க. ஆல்மோஸ்ட்ங்க. ஆலந்தூர் டு கிண்டி மெட்ரோ ரயில் டிக்கெட் இலவசம். அடுத்த மேட்ச் நித்யா. இளம் பஞ்சி தலகாணி யாரா இருந்தாலும் ஜெயராம் கிட்ட வாங்கிக்கலாம். இளம் பஞ்சி தலகாணி. நட்சத்திர ஆட்டக்காரர் நித்யா. சின்ன யானையிடம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? நித்யா எங்க இருந்தாலும் கமிட்டிக்கு வரும். சொடுக்கு சூர்யா. அவர் சொடுக்கு போட்டாலே பயங்கரமா இருக்கும். ராஜதுரை நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் டு அஜய். நல்ல ஷாட். 4. புது கல்யாண தம்பதியர்களை மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அஜய் வாங்குவார்மா, கவலைப்படாத. நெக்ஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும் இல்லை, பெஸ்ட் பவுலரும் வாங்குவார்.
தாவீத் நீங்க சொன்ன வாழ்த்துக்களை நாங்கள் ஒவ்வொரு பவுண்டரிக்கும் ஆலந்தூர் டு கிண்டி நித்யா மெட்ரோ ரயில் டிக்கெட் ஸ்பான்சர். ரெண்டு பேரும் ஆமாக்கு ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைப்பான் அவன். இந்த அணி விக்கெட்டை விடாமல் 71 ரன்கள் அபாரமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. தாவீது டு 50 பேட்டை தூக்கி காட்டுங்கப்பா. தாவீத் 50 ரன்கள். 50 ரன்கள். இந்த 50 ரன்னுக்கு வந்து பிரேம் வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளி குடம் ஒன்று பரிசு காத்துல இருக்கு. பிரேம் வெள்ளி குடம் எடுத்து வைப்பா. ஆனால் தாவீத் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாப்புல முந்தா நேற்று கிரிக்கெட்டில் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் தானா, அதே மாதிரி நிரூபிக்கிறார் இப்போ அதை. ஓ ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங் 4. இந்த ஷாட்டை வந்து அஜய் ஆடுவான்னு எதிர்பார்த்தோம், பார்த்தா அஜய் ஆட வச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அஜய் அந்த ஷாட் ஆட்டாங்க. நல்ல ஷாட்டு அகைன் டு 6. காத்து அந்த பக்கம் சொல்லுவாங்க, ஆனா காத்து தாவீது பக்கம் போல. அங்க ரமேஷ் பக்கமா அடிக்குது, ராம் பக்கமா அடிக்குது காத்து. அவனுக்கு இப்பதான் கை தட்டி நான் பாக்குறேன், காலில இருந்து என்ன பண்ணானுன்னு தெரியல, தூங்கி சிரிப்பா இருக்கு. அவங்க சிரிப்புல பார்த்தா 200 தெரியுது. 200 தெரியலப்பா, 150 170 தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ராஜதுரைக்கு மட்டும் 180 தான் தெரியுது. அவன் என்னன்னு தான் பண்றது. ஜெயராம மட்டும் தல்கனி தெரியுதுன்னு நினைக்கிறேன். மனோனாக்கு ஃபுல்லா எனர்ஜி ட்ரிங்க் தான் தெரியுது. டீம் ஃபுல்லா எனர்ஜி. விக்கெட், குட் பேட்டிங் டு விக்கெட். சூர்யா, சொடுக்கு சூர்யா நல்ல பேட்டிங். அவரோட அரை சதத்தை முடிச்சுட்டு போறாரு. டிஸ்டர்ப் பண்றது. அணியின் எண்ணிக்கை 87. 5 ஓவர் முடிவில் அருமையான ஆட்டம். சூர்யா விக்கெட் எடுத்ததுக்கு அவங்க டீம்ல பிரேம் வந்து ஒரு வெள்ளி குடம் தராராம்பா. பிரேம் சொல்லிட்டேன்பா. சூர்யா மறக்காம நாளைக்கு சாயங்காலம் வாங்கிட்டு போயிடுங்க. அதை நீங்க மேட்ச் தோத்தாலும் உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆறுதல் பிரைஸ். நமது டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் வழங்கிய திரு MMDA சீனிவாசன் அவர்கள் மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வரார் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வாழ்க, அண்ணன் புகழ் வாழ்க. MMDA சீனிவாசன். ஆண்டவனிடம் கேட்டாலும் சிறிது நேரம் கழித்துதான் கிடைக்கும், ஆனால் அண்ணனிடம் கேட்டால் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கும். இதோ வந்து கொண்டிருக்கிறார் MMDA சீனிவாசன் அவர்கள். அன்புதானே எல்லாமே.
ஒரு ஓட்டங்கள். இந்த மேட்சை ஜெயிக்கும் அணிக்கு சீனியானா வழங்கும் மேன்ஷன் ஹவுஸ் ஃபுல். அந்த அணியின் உரிமையாளர் லோகேஷ் அதை வழங்குவார். நமது ஸ்பான்சர் சீனிவாசன் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வாழ்த்துக்கள். அனைவரும் கை தட்டலாம்ப்பா, நல்லா கை தட்டுங்க அண்ணனுக்கு. முத்தான சிரிப்பே சிரிப்பு தான்ப்பா, அது முத்தான சிரிப்பு. மொக்க மோகன் எங்கிருந்தாலும் இமிடியேட்டாக கமிட்டிக்கு வரவும். மோகன் அவர்களை சீனியர் அன்புடன் அழைக்கிறார். இது சீனியர் அண்ணாவிடன் அன்புடன் அழைப்பு. சீனியர் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அலை பரிசாக வழங்குகிறார். நினைவு கோப்பை வழங்கப்படுகிறது நமது ஸ்பான்சர் சீனிவாசன் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக. எம்எம்டே சீனியர் வழங்கும் மோகனன். நல்ல பந்து வீச்சு. போல்ட் என்ற முறையில் அவுட் ஆகி கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன் புல்லட் பிரசாந்த். எம்எம்டே சீனியர் வழங்கும் மோகனுக்கு ஆறுதல் பரிசு ஃபுல் சிக்கன் தந்தூரி. மோகன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்து அதை வாங்கிட்டு போயிடலாம். நீங்க பசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்கும் சிக்கன் தந்தூரி. 6 ஓவர்கள் முடிவில் 96 ரன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஆட்டம். 2 விக்கெட்கள். 11 பேரு ஆட்டம். அது பார்த்து ரசிக்க மனோ அண்ணா கூட்டம். லோகேஷ் எங்க இருந்தாலும் கானா பாட்டு பாட்டு. ஸ்டேஜுக்கு வரவும் கானா லோகேஷ். ரமேஷ் தரையில் ஆடி இப்பதான் பார்க்குறேன். 1 ஓட்டங்கள். ஒரே ஓட்டமாக தான் இருக்கு. ஓவர் த்ரோ. மோகன் சீக்கிரம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. சீனியர் கூப்பிட்றாரு வாங்க. தங்கங்காலனி மோகன், தங்கமான மோகன், தங்கங்காலனி மோகன், தங்கமான மோகன், சீக்கிரம் வாங்க. தண்ணி குடிச்சிட்டு வாங்க, பரவாயில்ல, டைம் இருக்கு வாங்க. சிக்கன் தந்தூரி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதோ சொல்றாரு. கொடியேற்றப்பட்டது. ஓடினார் ஓடினார் ஓடினார், ஓடிக்கொண்டே இருந்தார், பந்தை பிடிக்கவில்லை யாருமே. சொடக் சூர்யா. மகேஷ் அணி என்ன நடக்கிறது? அணியின் தலைவர் மகேஷ் ஃபீல்டிங்கை தனியாக பயிற்சி செய்யவில்லை என்று நினைக்கிறேன். மகேஷ் ஒரு சிறந்த பிளேயராக இருந்தாலும் அவங்க டீமில் 11 பேரும் சிறந்து விழுந்தாதான் மேட்சை ஜெயிக்க முடியும். அருமையான அடி. 6 ரன்கள். ஆமாம்மா,
அடுத்த மேட்ச் உங்களுதா? பந்து பேட்டில் சரியாக படவில்லை. இதனால் கேட்ச் என்ற முறையில் ரமேஷ் ஆட்டமிழந்தார். அவர் இழப்பு அணிக்கு ஒரு பெரிய இழப்பு. வேறு யார் பேட்டிங் போட்டு? நியூ பேட்ஸ்மேன் விக்கி. கானா லோகேஷ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார். ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். சத்தியமா அது சோதனை தான். ரஞ்சித் சிறப்பாக பந்து வீச்சு கொண்டிருக்கிறார். சதீஷ் அண்ணா, உங்கள் டீம் ரெடியா? நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுது தான். ஆனால் நீங்கள் பார்த்தா வேற ஏதோ மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. கிஸ்ஸா இல்லை 6 மணிக்கு கிஸ்ஸா? அவர் அங்கே அச்சனுக்கா இருப்பார் பிஸ்ஸு. அது யாருப்பா? அது கிரவுண்டுக்கு வெளியே 6 மணி என்றதும் ராஜதுரை முகத்தில் ஒரு இன்பம் காணப்படுகிறது. நேரம் நெருங்க நெருங்க மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் நண்பர்களே, இலசுகளே, பெருசுகளே, 35 வயதுக்கு மேற்கொண்டு அணியின் எண்ணிக்கை 106. ஒரு நிமிஷம். அதாவது இங்கே வந்து ஃபெட்லைட் மேட்ச் நடத்தலான்னு இருந்தோம். அதை வந்து யாரும் கோஆப்ரேட் பண்ணாத மாதிரி. யாருக்காவது விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா நைட்டு 10 மணிக்கு ரெட்டேரி பிரிட்ஜாண்ட வந்துருங்க, விளாட்லாம். ரெடியாக இருக்க மேட்ச் ஆடுறதுக்கு யார் வேணால் போட்டுக்கலாம் மேட்ச்சு. 11 பேர் vs 1. சிறப்பான ஆட்டம். 6 ரன்கள். அடுத்த மேட்சுக்கு 11 பேரை தேடும் ஜெய். டீமில் இல்லை 11 பேர். சிறப்பான ஆட்டம். மணி அண்ணன் அவர்களின் 6 ரன்கள். அணியின் எண்ணிக்கை வெகு வேகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. மணி ஆகப்போது 6. மணி அடிச்சிருக்காரு 6. அங்க இருக்கு. ஃபுல் டாஸ் பந்தை தவறவிட்டார் பேட்ஸ்மேன். டிராப் கேட்ச். அவர் பால் அடிச்சதோட பேட் எடுத்து காலில் அடிச்சதா ரொம்ப அதிகம். ஜக்கு காணவில்லை என்றால் ராஜதுரை அணுகுவோம். கம்மா ஓரமாக சென்று கொண்டிருந்தார் ராஜதுரை. அடிக்கிற வெயில சில்லுன்னு தண்ணி கேட்கிறாரு ராஜதுரை. சிறப்பான அடி. 6 ரன்கள். இவர் 6 அடிக்க சொன்னா அடையாருக்கே அடிக்கிறாரு பால. அருமையான அடி. ஒரு பாட்டில் கமிட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. கிளாசிக் 4 போகல. மிஸ் ஃபீல்டிங் 2 ஓட்டங்கள்.
ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியின் எண்ணிக்கை 126, 28, 129 என்ற இலக்குடன் ஹரிகேன்ஸ் அணி வேகமாக களத்திற்கு பேட்ஸ்மேன்களை இறக்குமாறு கமிட்டி சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த அணியே ஒருத்தர் தான் நம்பி இருக்குது. அந்த ஒருத்தர் 100 அடிச்சாதான் வெற்றி பெறும். அது வேறு யாரும் இல்லை, நமது லியோ மகேஷ் என அன்போடு அழைக்கப்படுவார். வெறும் மகேஷ் இல்ல, இதோ நட்சத்திர பேச்சாளர் திரு ஜெய் அவர்கள் கமிட்டியில் சேர்கிறார். மகேஷ், லியோ மகேஷ். புதிதாக திருமணம் செய்து கொண்ட அஜய் அடுத்த வாரம் ரிசப்ஷன் வைத்திருப்பதால் அனைவரும் கமிட்டி சார்பாக வருக வருகின்ற வரவேற்கப்படுகிறார்கள். மன்னிக்கவும், அடுத்த மாசமா ரிசப்ஷன் டேட் மாறிச்சு. டேட்டு கரெக்டு, ரூட்டு தப்பு. தப்பா சொன்ன வருண் மன்னிப்பு கேளுங்க. தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, தப்பை சரியாக பண்ணுங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் தப்பாகவே பண்ணுறீங்க. அம்பையருக்கு விளாட்ணுன்னு ஆசை போல் பவுலிங் போட்டு விளாண்டுருக்காரு. பாவம், அவருக்கு ஒரு 6 ஓவர் பவுலிங் போடுங்கப்பா மேட்ச் முடிஞ்சோடனே. மோகன், இந்த மேட்ச்சில் நீ பவுலிங் போட்டு 10 ரனில் நிறுத்தினால் MM டே சீனியர்னா வழங்கும் சிக்கன் தந்தூரி, ஃபுல் சிக்கன் தந்தூரி வித் மைனஸ். 2 ஓவர்கள் சிறப்பாக வீசினார். 2 சிக்கன் தந்தூரி ஃபுல். சிக்கன் தந்தூரிக்கு இணைப்பாக முத்து அண்ணா வழங்கும் சிக்கன் ரைஸ். அண்ணா நகர் ஹீட் அண்ட் ஸ்காட்சஸ் டாஸ் போட வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா. ஏற்கனவே செம்ம ஹீட்டாக இருக்குது, இதில் வேறு அண்ணா நகர் ஹீட்ஸா. அந்த ஹீட் எங்கேப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரம்பா. ஹரிகேன்ஸ் அணியின் மட்டையாளர்கள் களத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் குறைவாக இருப்பதால் அம்பையர்ஸ் சீக்கிரமாக போட்டியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னிங்ஸ் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் ஆகுது. பேட்டிங் வாங்க, ஃபீல்டர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அண்ணா நகர் ஹரிகேன்ஸ் பேட்டிங் வாங்க, -5 கொடுக்கப்படும். சதீஷ் மாமா பாருங்க, நடுவில் போறாருங்க. அவர் தெரிஞ்சு விடுங்க லைட்டா, அவரை மணி பின்னாடி. சூப்பருங்க. சொன்ன உடனே பேர் சொன்ன ஓடுது பாருங்க, அதான் சதீஷ் மாமா. சூப்பர்மா, தேங்க்ஸ் மாமா. மனோனா, மூஞ்சியை கழுவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பேட்ஸ்மேன் நேம் என்னது? சூர்யா. அங்க ரஞ்சித்தா? சூர்யா ரஞ்சித் மற்றும் சொடக்கு சூர்யா. உங்க டீம்ல இருந்தா 12th மேனே வர மாட்டாங்கப்பா. ஹரிகேன்ஸ் அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். 48 பந்துகளில் 129 ரன் அடித்தால் வெற்றி அண்ணா நகர் ஹரிகேன்ஸ், இல்லை என்றால் தோல்வி.
ஹிட்ஸ் அணியின் கேப்டன் கமிட்டிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அகலப்பந்து நல்ல ஓட்டங்கள். ரெண்டு கட்டு ஜெயராம் அருமையாக 2 கட்டு போடுவார் இவர். விக்கெட் எடுத்துள்ளார் ஜெயராம். இப்போ அவர் போட்டது 2.5 கட்டு. அருமையான விக்கெட் ஜெயராம், வாழ்த்துக்கள். மகேஷ் டீமை எதிர்த்து இவ்வளோ சிறப்பாக பந்து வீசுறாருன்னா அவர் ஒரு சிறந்த பவுலராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பேர் 2 கட்டு ஜெயராம். பாடி மகேஷ் பேரை சொன்னார்களே, ஆப்பனண்ட்டுகள் சுறுசுறுப்பாக ஆடுவார்கள் என்று அண்ணா நகருக்கே தெரியும். லியோ சரக்கை யாரா நிறுத்தினது? மொத்த சரக்கும் 10 நிமிஷத்தில் குடோனுக்கு வரணும், இல்லைன்னா ஸ்கோரு 150 வரணும். ஆனா இப்போ லியோவே குடோன்ல தான் இருக்காரு. அவர் டக் அவுட்ல இருப்பான்னு பார்த்தா அவர் டக் அவுட் ஆயிட்டு இருப்பார் போல. அகலப்பந்து அந்த அணிக்கு பவுலிங் கோச்சான மோகன் சிறப்பாக செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். வெல் கோச் மோகன், தங்கங்காலனி மோகன். மூஞ்சில் சிரிப்பே இல்லை, மூஞ்சே சிரிப்பாக தான் இருக்கு. ஆறு ரன்கள். பேட்டை நல்லா வீசினாரு தினேஷ் சாண்டி. வால் வீச்சு போட்டி நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கராத்தா ப்ளே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சிக்ஸஸ்னு பேரை வச்சுட்டு ஃபுல்லாக 6 ஆச்சு. இதற்கு முன்பு சிக்ஸஸ் அணியை வெற்றி பெற செய்ய நித்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் பேர் நித்யா இல்லை, நித்தின். நித்தின் அவர்களுக்கு 10 சிக்ஸர் அடித்தார்கள். கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். அவர் பாலே போடல. அவனோட அவன் ஏரியில் மீன் பிடிக்க தான் லைக்கு, இங்கே வந்து பால் பிடிக்கிறான். பந்து உயர சென்றது. பந்துக்கு கீழே பார்த்தா யாரும் செல்லவில்லை. பந்து கீழே சென்று விட்டது. 4 பேரும் நல்லா இருந்த ஊருன்ற மாதிரி 4 பேர் சேர்ந்து கேட்சை விட்டார்கள். பில்லா மோகன் கேட்சை விட்டால் ஒரு ஓவர்கள் முடிவில் 10 ரன்கள், 1 விக்கெட். கேட்சை விட்டால பரவாயில்ல என்ற பில்லா மோகன் அணியை என்கரேஜ் செய்கிறார். அவரோட எனர்ஜி தான் டீமோட வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த தூய தமிழ் வராது, சாரி மன்னிச்சுக்கோங்க, நம்ம லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும். அணியின் எண்ணிக்கை 10. ஒரு ஓவர் முடிவில் புதிதாக பந்து வீச ராம் வந்திருக்கிறார். இவர் வெறும் ராமா, பவுலிங் போட்டால் தான் தெரியும் அவரு ஜெயராமா. ஆனால் மணி அண்ணா
மணி அண்ணா மணி அண்ணா மணி அண்ணா ஏஜேசிசியின் மூத்த வீரர் அண்ணன் ஏஎன்பிஎல் அண்ணா நகர் பிரீமியர் லீக்கில் மிகவும் மூத்த வீரரான மணி அண்ணன் அவர்கள் இப்போது கமிட்டி சார்பாக எனர்ஜி ஏற்ற வந்திருக்கிறார். வெகு விரைவாக மணியண்ணனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அனைவரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஃபீல்டிங் புல்லட் பிரசாந்த். பாலை புல்லட் மாதிரி போய் பிடிச்சாரு, அதனால தான் அவர் பேர் புல்லட் பிரசாந்த். மனோஜ் சிசி மேட்ச் தோத்தா கூட மேட்சை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ராம் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். குட் எஃபெக்ட் மிஸ்டர் தாவித். 6 ரன்கள். காத்துல பந்து பின்னாடி போயிடுச்சு, அவரு கொஞ்சம் பின்னாடி இருக்கனால அவருக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க.
புது தம்பதியர் ஆவலுடன் ஸ்கோர் கார்டு போடுகிறார்கள். முதல் முறையாக இந்தியாவில் அபாரமான அடி, 6 ரன்கள். தினேஷ் சாண்டி. யார் விக்கெட்டை விட்டாலும் நான் விக்கெட்டை விட மாட்டேன்னு கேப்டன் விக்கெட்டை விட்டுறாத சொன்னார். அதனால் அவர் விக்கெட்டை விடாமல் ஆடுறாரு. கமிட்டி சார்பாக புது தம்பதியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். யாரு மகேஷ்? 2 கட் ஜெயராம். மகேஷ், நீங்க பண்றது ரொம்ப தப்பு மகேஷ். மேட்ச் இன்னும் முடியல. உங்க டீமுக்காக தினேஷ் வந்து அங்க போராடி கொண்டிருக்கிறாரு. நீங்க பாட்டு கமிட்டி ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா கமிட்டியா? நீங்க டீமுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள. வாழ்க்கை ஒரு போராட்டம், அதில் போராடி தான் ஜெயிக்கணும். இங்கே போராடுறவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி போடுவாங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. 3 விக்கெட்டுகள். வீரர்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும். அந்த தண்ணீரை வழங்கிய பில்லா மோகனுக்கு ஒரு வீர வணக்கம். வீரர்களுக்கு தண்ணீர் வழங்கிய பில்லா மோகன் அவர் தளபதி கட்சின்னு நினைக்கிறேன். தலைக்கு மேலே கையை தூக்குறாரு. அன்றும் இன்றும் என்றும் எப்போதுமே விளையாட்டுக்கு சப்போர்ட் தரும் நமது பில்லா மோகன். அவர் பில்லால யாருமே இல்லை அவர் மாதிரி ஒரு மோகன். அவர் இந்த ஜில்லாலே பெரிய கில்லா. என்னதான் அவர் பெயர் பில்லா இருந்தாலும் அவர் ஒரு விஜய் ரசிகர், விஜய் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர். வடநாட்டை சென்ற குல்பி விற்கும் நண்பர் காலையிலிருந்து 100 குல்பிகளை விற்றிருக்கிறார். அவருடைய சேல்ஸ் இன்றைக்கு 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் அண்ணா நகர் பிரீமியர் லீக். ஐஸ் வாங்க போறியா நித்யா? இல்லை யாருக்காவது ஐஸ் கொடுக்க போறியா? இரு மேட்ச் முடிச்சுட்டு போலாம், வெயிட் பண்ணுங்க. பாதியில போக கூடாதுப்பா. நீங்க மேட்சை முடிச்சிட்டீங்க. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்கு. நித்யா தம்பி கீழே இறங்கு. கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்போம். முத்தம் கொடுப்பேன். கீழே இறங்கு. சூப்பர் சூப்பர். கீழே இறங்குற நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஷேடோ ஆங்கிலம் தமிழ்ல வராது. ஷேடோ பிராக்டிஸ் நிழல் பயிற்சியை சேர்ந்த சதீஷ் இப்பொழுது வலை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் வலை வீச்சு, கொஞ்சம் கேமரா எடுங்க. லெக் சைடில் ஒரு அபாரமான அடி. ஓ, நல்ல ஃபீல்டிங். யார் அது? ஜெயராம். 2 கட் ஜெயராம். ஜெய் ஜெயராம். களத்துல எங்க பார்த்தாலும் 2 கட் ஜெயராம் தெரிகிறார். களத்துல கலக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தா ஜெயராம். அவர் ஒரே கலக்கிறாரு. வலை பயிற்சியா சதீஷா? சதீஷ், நீங்கள் என்ன தான் லெஃப்டில் பயிற்சி பண்ணால் கூட காற்று லெக் சைடுங்க, உங்கள் சைடு இல்லை. 6 ரன்கள். உங்களுக்கு அணியில் பேட்டிங் சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லைன்னு உங்களோட வைஸ் கேப்டன் சொல்கிறார். பிஎன்டி சக். வெற்றி தனது அணிக்கு வெற்றியை தேடி தருவாரா தனது பஞ்சு வீச்சில்? அந்த அணி காலைல ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கார். நித்யா வெயில்ல நிக்காம நிழல்ல வந்து நிற்கவும்.
இதோ அடுத்த 6 தொடர்ந்து 2 6கள் அடித்த தினேஷ் சண்டீப் தினேஷ். மிஸ்டர் மகேஷ் அவருக்கு கொஞ்சம் கொடுங்க மோர், அவர் அடிக்கிறார் 6. நீங்க கமிட்டி ட்ரெஸ் மாத்துங்க ஃபர்ஸ்ட். இந்த போட்டியில உசுர் இருக்கா? முத்து ஓவர்களின் இறுதியில் ஸ்கோர் கேட்குமாறு தாழ்மையுடன் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான பந்து லெக் சைடில். லியோ மகேஷா இந்த மகேஷ் இப்பொழுது பார்த்திபனாக மாறு வேடத்தில் கமிட்டியில் உட்கார்ந்திருக்கிறார். பார்த்திபன் அவர் லியோவாக கேமில் வந்து சிறப்பாக பணியாற்றலாம் பார்த்தாரு. ஆனால் அவருக்கு லியோ வாய்ப்பு கிடைக்கல, பார்த்திபனோட வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. அதை கமிட்டிக்காக சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்துக்கள். சதீஷண்ணா நல்லா ப்ராக்டிஸா. தினேஷ் அடுத்த 6 உங்கள் ஆற்றம் மிகவும் சிறப்பாக உள்ளது, எனது வாழ்த்துக்கள். நீங்கள் 5 ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 57. வாவ் 3 விக்கெட் இழப்புக்கு தினேஷ் சண்டி சிறப்பாக தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. நான் இருக்கிற வரைக்கும் இந்த டீம்ல உசுர் இருக்கும்னு சொல்லிட்டு உசுரை கொடுத்து விளையாட்டு இருக்கார். 3 ஓவர்களுக்கு 72 ரன்கள் அடிக்க வேண்டும். அண்ணா நகர்லேயே அருமையான பவுலர்னா அவர் மோகன் தான். அவரை மாதிரி பந்து வீசவே முடியாது. ஒரு ஓவருக்கு 8 6 கூட கொடுப்பாரு. ஆனால் இன்னைக்கு என்னவோ தெரில, நல்லா போடுறாரு. நேற்று என்ன போட்டார் தெரில. சிறப்பான பந்து. மொக்க மோகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கரண்டி மோகன். அவர் சிக்கன் ரைஸை கரண்டியில் போட்டார்னு வச்சுங்களேன், 3 சிக்கன் ரைஸை ஒரே டைமில் சாப்பிடுவார். அம்பேர் வெயிட் பண்ண சொல்கிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மோகன். ரைஸ் மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக எடுத்து வாயில போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்காதீங்க மோகன். ஜெயிச்சாதான் நான் தான் தந்தூரி வாங்கி தரேன் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அவசரம்? சிறப்பான பந்து. கமிட்டி மகேஷ் அடுத்த ஆட்டத்திற்கு டாஸ் போட்டதா? மேட்சே இல்லை, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. என்வி நகர் லோகேஷ். சிறப்பான கேட்ச். அவரே பந்து போட்டு அவரை பந்தை பிடித்தார் மொக்க மோகன். அவர் பிடித்த இந்த கேட்சுக்கு இன்றொரு சிக்கன் தந்தூரி வித் மைனஸ் இலவசம். ஆஃபர் மேல ஆஃபர் அள்ளி கொடுக்கும் அண்ணன் சீனி அண்ணன், எம்எம்டி நகரை சேர்ந்த சீனி அண்ணன். இப்பொழுது 2 அணிக்கு டாஸ் போட வருகிற வரவேற்கிறோம். அண்ணன் நடந்தா ஸ்டைலு, அண்ணன் நின்னா ஸ்டைலு. சிறப்பான பந்து வீச்சு. டாஸ் யாரு வின்னு? ஸ்காச்சஸ் அணி டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங் தேர்வு செய்திருக்கிறார்கள். கேப்டன் ஜெய், நம்பிக்கை நட்சத்திரம் கிருஷ்ணா
ஏதாவது பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறார். சிறப்பான ஃபீல்டிங் பில்லா மோகன். அந்த டைவை அப்படியே கேப்சர் பண்ணுங்கப்பா, என்ன ஒரு அழகு. ஒரு ஓட்டங்கள் லைட்டா 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60. 4 விக்கெட் இழப்புக்கு 12 பந்துகளில் 69 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹரிகேன்ஸ் அணி தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறது தனது அணியின் வெற்றிக்காக. கமிட்டியில நல்லா பேசிக் கொண்டிருக்கிறவர்களை நித்யா அவர்கள் டிமோட்டிவேட் பண்ணுகிறார். இதை கமிட்டி சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். நித்தின் வீட்டில் இந்த மேட்சை கவனித்துக் கொண்டிருப்பதால் அவரை யாரும் தவறாக பேச வேண்டாம். அவர் தான் மெட்ரோ டிக்கெட் வாங்கி தரேன் சொல்லிட்டாருங்களே, அவர் ஏங்க பேசுகிறீங்க? கமிட்டி சார்பா, கமிட்டியில் யார் பாது வரும்னா கொஞ்சம் அவரை பேசாதீங்க. குட் டேக்கன் மோகன். மோகன், உங்களுக்கு எத்தனை ரைஸ் தான் வாங்கி தரதுன்னு தெரில. ஏற்கனவே 3 ரைஸு 2 தந்தூரி. இந்த கேட்சுக்கு முத்தண்ணா சிக்கன் ரைஸ், ஸ்பெஷல் சிக்கன் ரைஸ், ஷெஷ்வான் 2 முட்டை எக்ஸ்ட்ரா. எல்லாரும் நல்லா விளாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் கப்பு தான் கேட்பாரு. இவர் கப்பு கேட்க மாட்டார், ஃபுல்லாக ரைஸு தந்தூரியும் தான் கேட்குறாரு. அண்ணா நகர் பிரீமியர் லீக்கை சிறப்பாக செய்து முடித்த கீர்த்தி வாசன் அவர்களுக்கு நன்றி. அவர் சாக்காரா இல்லை சொல்ல மாட்டான், அவர் பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டார். ஆனால் அவர் பேரே சிறப்பு தான், லியோ மகேஷ். இது நோ பாலா என்னன்னே தெரில. இதுக்கு ஒரு புதுசாக பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். 2 லைட்டுக்கு போகுது. இது மெர்க்குரி பால், அது எனக்கு தெரியும். துரைக்கு ஒரு புறை வாங்கி கொடுங்கப்பா, ரொம்ப நேரமாக கொலிச்சுன்னு இருக்கான். செயலா நிற்கும் கீர்த்திவாசன், அவரை கேப்சர் செய்யும் கேமராமேன் 2 பேர்களுக்கும் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். எடுங்க ஃபோட்டோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஃபோர்ஸ் எவ்வளோ தான் குத்துனுப்பார். கிருஷ்ணா பேட்டை வாங்காதப்பா, கொடுப்பா பேட்டை, ஃபோர்ஸ் குத்துனுக்காரு. ஆறு ஓவருக்கு 60 அடிக்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் 6 ஓவருக்கு 60 அடித்தா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 6 பாலுக்கு 60 அடிக்கணும்.
எஸ்ஆர்ஹெச் அணி 6 ஓவருக்கு 105 அடிச்சிருக்கு. அதோட சிறப்பாக அடிச்சிருக்கு அணி பார்த்தா இங்கே அண்ணா நகர் ஹெரிகேன்ஸ் விளாண்டுருக்காங்களா? அப்போ ஃபீல்டிங் பண்ணுற பேர் சிஆர் கோட்டஸ் பகுதியை சேர்ந்த மோகனன் அவருக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணா நகர் ஈட்டை தணிக்கிறதுக்காக சிஆர் கோட்டஸில் வந்திருக்கிறார். ஆனால் அவர் சிறப்பான ஒரு சுழல் பந்து வீச்சாளர். அவர் ஸ்கோர் எல்லாம் சொல்கிறேங்க. எவ்வளோ அடிக்கணும்? அணியின் எண்ணிக்கை 66. 4 பந்துகளில் 63 ரன்கள் அடித்தால் வெற்றி. சிறப்பாக போடுவாரா பவுலர்? பேரு ஜீவா. இந்த அணி மேட்சை மட்டும் ஜெயிக்கலப்பா, ரன் ரேட்டை கூட ஜெயிச்சிருக்கு. சிறப்பான ஆட்டம். குட் கேட்ச். பரவாயில்ல விடுங்க, ஒரு ஆள் உள்ளே வச்சா தப்பு இல்லை. பதினோரு பேர் ரெடியா மிஸ்டர் ஜெய்? ஆள் இருக்காங்க, நான் ஜெஸ்ஸி போடலன்னு நினைக்கிறேன். ஜெய்சனா பாலை நல்லா அடிக்கிற த்ரோ, வலை வீசுகிற மாதிரி வீசுகிற. ஏரியில் வலை வீசியிருந்தியா நான் ரெட்டேரியில்? மோகன் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த கையை நீட்டுறாரு, ஆனால் பால் அவர் கையில் உட்காருது. அதனால தாங்க அவர் பேர் கரண்டி மோகன். வா ஸ்பின்னு கூட கற்றுட்ருக்கான்னு நினைக்கிறேன், பயிற்சி பண்ணுறாரு மிஸ்டர் மோகன். மோகன். வாழ்த்துக்கள் அண்ணா நகர் ஸ்டார்ஸ். அவன் உண்மையிலே ஸ்ட்ரைக்கர்ஸா?